வணக்கம் and welcome to my channel friends. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா travel and bike vloggers-க்கு ஒரு முக்கியமான and ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக vloggers ஹெல்மெட்டில் நம்மளோட ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். ஏன்னா அப்போ தான் vlog பண்ணும்போது நம்மளுக்கு வியூ கரெக்டாக இருக்குன்றதுக்காக. ஜென்ரலாக சில பேர் மேலே மவுண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா சின்ன மவுண்ட் பண்ணுவாங்க. அதில் இந்த சின்ன மவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பேசிக்கான vloggers, ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் vloggersக்குலாம் பிரச்சனை இல்லை, அவங்க பக்கா செட்டப் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் இருக்குது, சின் மவுண்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட ஹெல்மெட் இருக்குது. இந்த ஹெல்மெட் ஆல்ரெடி நான் இந்த அடிசிவ் மவுண்ட் போட்டு ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். எனக்கு ஓகேவாக தான் இருந்தது, நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மழை தண்ணிலாம் படுறதுனால அது சரியாக பிச்சுட்டு கழண்டிருச்சு. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் இப்படி கர்வாக இருக்கிறதுனால சரியாக மவுண்ட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு பார்த்தேன் ஆன்லைனில். நிறைய ஆட்டோமொபைல்ஸ் கடையிலையும் இருக்குது, இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஹெல்மெட்டில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறத பார்ப்போம். மேக்ஸிமம் நிறைய பேரோட ஹெல்மெட் இப்படி தான் கர்வாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சின் மவுண்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மிடில் சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப வெளியில் வரா மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் இந்த இடம் உங்களுக்கு இது வெளியில் தான் ஆகும், வேறு வழி இல்லை. பெரிய ஹெல்மெட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த கிளாத்தை ரெண்டுத்தையும் ஈவனாக இப்படி வச்சுட்டு இப்படி க்ராஸாக வச்சுக்கோங்க. ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து க்ராஸாக வச்சுக்கிட்டு இந்த கிளிப்புக்குள்ளே தான் நான் மாட்ட போகிறோம். கிளிப் இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணுற டைப்பு, ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு கிளிப்பில் போடுறோம். இப்படிலாம் சுருட்டிலாம் இருந்தெல்லாம் போடாதீங்க, கரெக்டாக வச்சு இந்த கிளிப்புக்குள்ளே கரெக்டாக இப்படி வச்சு போடணும். போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி சென்டரில் வச்சு நல்லா இழுத்துட்டு இது இப்படி பிடிச்சி நல்லா பிடிச்சிக்கங்க. இதை நான் இதை இழுத்தா இது வெளில வந்துடும். இதை இழுத்து ஒரு கட்டத்துக்கு நல்லா இழுத்து வச்சு பிளாக் பண்ணுறேங்க. இப்போ இந்த பக்கம் டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பக்கம் நல்லா ஒரு ப்ரெஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். ஓகே, இப்போ எப்படி இருக்குது, எங்கே லூஸாக இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த இடத்த ஆட் பண்ணி இந்த இடம் ஒரு லாக் பண்ணிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். இப்படி லாக் பண்ண உடனே நல்லா இப்படி பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சென்டர் பாயிண்டில். ஸோ எவ்வளோ ஆட்டினாலுமே உங்களுக்கு ஆடாது, என்ன ஜம்ப் பண்ணி போனாலுமே உங்களுக்கு ஆடாது. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் உங்களால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த இது வைசர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது, சின்ன ஒரு கேப் இருக்கும், ஓகேங்களா? இந்த இது மாதிரி தான் தொங்கும், பக்காவாக நிற்கும், உங்களுக்கு பயமே வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பைக் ரைடர்ஸ் vloggers யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் எவ்வளோக்கு வாங்கினேன்ட்டு. 450 400க்கு வாங்கினா எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 to 500 ரேஞ்சஸில் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆட்டோமொபைல்ஸ் கடையெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதை விட கம்மியாகவே கிடைக்கும். இப்போ ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு நான் இப்போ ஜவாது ஹில்ஸ் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அதோட ஃபுட்டேஜ் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இப்போ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் எப்படி இருக்குது ஷேக் அப்படின்றத பாருங்கள். பட் குவாலிட்டி பார்க்காதீங்க, ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ரொம்ப பேசிக்கான ஒரு ஆக்ஷன் கேமரா, பிகினர்ன்றதுனால. இதோட ஷேக்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு.
ஓகே, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை வீடியோவில் சொல்கிறதுக்கு. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.